வேகமா ஒரு ட்ரக் கண்ட்ரோல் இல்லாம ஒருத்தர் மோத வருது. அப்ப இவ கையை வச்சு மட்டுமே அந்த ட்ரக்கை நிப்பாட்றா. அது மட்டும் இல்லாம அதே கையை தூக்கி நிப்பாட்றா. எக்கச்சக்க லாட்டரி டிக்கெட் மழையா பொழியுது. யாரா அந்த குட்டி பொண்ணு, வந்தவனே இவ்வளவு ஆச்சரியங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அந்த குட்டி பொண்ணு தான் இயற்கை வளங்கள் எல்லாத்துக்குமே கடவுள். அவங்க உலகத்துல ஆசினி மாதிரி பண்ணி எல்லாரையும் வெறுப்பேத்தினதால கடவுள்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பூமின்ற கிரகத்துல பணத்தாலையும் பசியாலையும் மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. நீ அங்க போனதான் கரெக்டா வருவேன்னு சொல்லிட்டு அங்க அனுப்பி விட்டுறாங்க. இங்க வந்ததான் இவ ஒரு பணக்காரனை பாக்குறா. அவரோட பையனை காணும் சொல்லி அவர் தேடிட்டு இருக்காரு. நான் அவனை கண்டுபிடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போட்டோ வாங்கி பார்த்துட்டு பக்கத்துல இருக்க செடி கிட்ட உதவி கேட்டு பையனையும் கண்டுபிடிச்சு கொடுக்குறா. ஆனா பையன் தொலைஞ்சதுமே அங்க இருக்கிற கேங்ஸ்டர் அந்த பையனை பிடிச்சி கண்ணு நோண்டி பிச்சை எடுக்க விட்டுறாங்க. மகனே உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வேகமா ஓடி போயிட்டு பையனை அணக்காக்குறாரு. ஆனா கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் அவன் எனக்கு சொந்தம்னு சொல்லிட்டு போட்டு இவரை பொழக்கிறாங்க. அப்ப இந்த குட்டி பொண்ணு இதை பார்த்துட்டு ஏங்க அந்த குட்டி பையனை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு கத்துறா பாருங்க. அந்த கேங்ஸ்டர் எல்லாம் இவ கத்துனதை கேட்டு கதி கலங்கி போயிட்டு ஓடியே போயிடுறானுங்க. இப்ப இந்த குட்டி பொண்ணுக்கும் தங்கறதுக்கு வீடு இல்லாததால இந்த பணக்காரரே வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. இவதான் என் ஒய்ஃப் ரொம்ப வருஷமா படுத்த படுக்க ஆயிட்டா, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல, வராத டாக்டர் இல்லன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளவே இந்த பொண்ணு இவரோட ஒரு முடியை பிடிச்சி புடுங்கி மந்திர சீட்ல ஒரு மந்திரத்தை எழுதி வைக்கிறா பாருங்க. அடுத்த செகண்டே இவங்க ரொம்ப நல்லா குணமாயிடுறாங்க.